வணக்கம். காதலியாக இருந்தவள் வீட்டு வேலைக்காரியாக மாறிய கதை. ஒரு பெண், முதலில் ஒரு தோழி, அதுக்கப்புறம் காதலி, பிறகு மனைவி, அதற்கு பிறகு அம்மா. ஆனா ஒரு நாள் அவளே தன்னோட வீட்டில் நான் இங்கே இருக்கிற வேலைக்காரியான்னு கேட்குற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி இருந்த கதை தான் இது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். காலேஜ் காதல். ஆதி மற்றும் சசி 2 பேரும் காலேஜ்லேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. முதல்ல நோட்ஸ் ஷேர் பண்ணுறது, கேன்டீன் டீ குடிக்க போகிறது, பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறதுன்னு ஆரம்பித்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அது மெதுவாக காதலாக மாறுச்சு. ஆதிக்கு எப்போதும் ஒரே ட்ரீம் தான் இருந்தது, ஒரு நாள் நான் அப்ராடு போய் செட்டில் ஆகணுங்கிறது. சசி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, நீ எங்கே போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன்டான்னு. அந்த காதல் ரொம்ப அழகானது. சண்டை இருந்தாலும் பிரிவு இல்லை. இப்படியே இவங்க காதல் வளர்ந்து திருமணமாக மாறுது. காலேஜ் முடிஞ்சதும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. 2 வருடம் ஸ்ட்ரகுளாக தான் இருக்குது. சில சமயம் சேலரி இல்லாமல் இருந்த நாட்களும் உண்டு. சில சமயம் ரெண்ட்டு கூட கொடுக்குறக்கும் லேட் ஆகும். ஆனால் அவங்க சந்தோஷத்தில் குறையில்லை. இறுதியாக குடும்பத்தாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுறாங்க. சசி ஆதியை பார்த்து சொல்கிறா, இப்போ அஃபீஷியலி உன்னோட லைஃப் பார்ட்னர் ஆயிட்டேன் அப்படின்னு. சில மாதங்கள் போகுது. இப்படியே அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறி, லவ்வாக மாறி, மனைவியாக மாறி அப்படியே போயிட்டுருக்கு. சில மாதங்களுக்கு அப்புறம் ஒரு அழகான குழந்த பிறக்குது. அந்த நாள் தான் ஆதி சொல்கிறா, இப்போ நம்மளோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு குழந்த வந்தங்காட்டின்ட்டு. ஆனாலும் அவன் வெளிநாட்டு கனவை ஒருபோதும் மறக்கலை. ஒரு நாள் ஆதிக்கு அப்ராட் கம்பெனியிலேருந்து ஆஃபர் வருது. அது அவன் ட்ரீம் ஜாப்பு. அவனுக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலேஜ் டேலேருந்தே காத்துட்டு இருந்த அந்த சான்ஸு. சேல்ரி பெருசு, லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபேமிலியை கூட்டிகிட்டு போக முடியாது அவங்க கூட. கொஞ்ச நாள் நான் மட்டும் போய் செட்டில் ஆகிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சசியும் உள்ளுக்குள்ளே அழுதாலும் வெளியே சிரிச்சிட்டு ஓகேன்னு சொல்கிறான். பிரிவு ஆரம்பிக்குது. ஏர்போர்ட் டே போகிறாங்க. பேபி தூங்கிட்டுருக்கு. சசி மட்டும் கண்ணில் கண்ணீரோடு அவனை வழி அனுப்புகிறான். ஆதி கையை பிடிச்சிட்டு நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ கவலைப்படாமல் இரு, உங்களை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நீ மட்டும் மாறிடாத அப்படின்னு மட்டும் சொல்கிறா சசி. அந்த வார்த்தையை கேட்டு தான் ஆதிக்கு கண் கலங்கிருச்சு. நான் எப்போவும் ஆதியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்படியே சில மாதங்கள் போகுது. தனிமையில் வாடுறான் ஆதி. டெய்லி வீடியோ கால்ஸு, கிஃப்ட்ஸு, ஃபோன்ஸு, ஃபோட்டோஸு, லவ் மெசேஜுன்னு அனுப்பிட்டுருக்கிறான். இவங்க காதல் ஒரு விர்ச்சுவல் காதலாக போயிட்டுருக்கு. ஆனால் காலம் போக போக கால்ஸ் குறையுது. ஏன்னா ஆதி ரொம்ப பிஸி ஆகிட்டான். மீட்டிங்ஸு, நைட் ஷிஃப்ட்டு இப்படின்னு போயிட்டுருக்கிறான். இங்கே சசி குழந்தைய கவனிச்சுக்கணும், வீட்டில் வேலை செய்யணும், மாமியார் பேசுகிறதையும் கேட்டுட்டு டாலரன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கணுங்கிற நிலமையில போயிட்டுருக்கா. ஒரு நாள் மிரர் முன்னாடி நின்றுட்டு தன்னையே பார்த்து கேட்டுக்கிறா, நான் அவளோட காதலியா, மனைவியா, இல்லை இந்த வீட்டோட வேலைக்காரியா? அந்த கேள்விக்குள்ள அர்த்தம் அவளுக்கு மட்டுமே புரியும். அவள் ரொம்ப உடஞ்சு போய் அழுதுட்டுருக்கா. உண்மையான வழிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் பேபிக்கு ஃபீவர் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக போகிறா. அந்த இரவு ஆதிக்கு கால் பண்ணுறான். ஆதி கால் அட்டன் பண்ணலை. கடைசியாக ஒரு மெசேஜ் மட்டும் வருது, பிஸியாக இருக்கேன், கால் யூ லேட்டர்னு. அந்த மெசேஜை பார்த்த சசி ஃபோனை பிடிச்சிட்டு அழுகிறான். நம்ம தனி மரமாக நிற்கிறோமே அப்படின்னு. அவன் நினைக்கிறான், நம்ம காதல் இவ்வளவு தூரம் வரணுமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு. அப்புறம்தான் ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக ஆதி வீட்டுக்கு வர்றான். அவன் எதுவும் சொல்லலை, நான் ஊருக்கு வரேன் அது மாதிரிக்கு எதுவும் சொல்லலை. திடீர்னு வந்து நிற்கிறான். டோர் ஓப்பன் பண்ணனா சசி பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். ஆனால் அவன் ஃபேஸில் சந்தோஷம் இல்லை. அவன் மெதுவாக சொல்கிறான், நான் அந்த ஜாபை விட்டுட்டு வந்துட்டேன்னு. சசி அதிர்ச்சியாகி, ஓ அப்படியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ஆதி அழுதுகிட்டே சொல்கிறான், மணி கிடைச்சிது ஆனால் வாழ்க்கை போயிருச்சு. என் குழந்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்க நடக்குதுன்னு நான் பார்க்கல. என் மூஞ்சியை பார்த்து அப்பான்னு கூப்பிட்றத பார்த்து நான் சிரிக்க முடியல. உன் கண்ணீர், நீ அன்னைக்கு பேபிக்கு உடம்பு சரியில்லாத போனப்போ உன் கூட இருந்து ஹெல்ப் பண்ண முடியல, உன் கண்ணீரை துடைக்க முடியலை. நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவில் கூட நான் மொபைலில் வர்ற ஸ்க்ரீனாக தான் தெரிஞ்ச நான் வரைஞ்சி உங்கள் கூட நிற்க முடியலை அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறான். நான் ட்ரீமுக்காக வாழ்ந்தேன், ஆனால் என் வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். கடைசியாக சசி அழுதுகிட்டே கேட்குறான், அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆதி அவள் கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், இனிமேல் பெரிய வீடு வேண்டாம், பெரிய சேலரி வேண்டாம், நீங்கள் மட்டுமே போதும் அப்படின்னு.
அந்தனா சசி ஃபஸ்ட் டைமாக பல மாதங்களுக்கு பிறகு நிம்மதியாக சிரிக்கிறா. அப்படியே அந்த காலேஜ் நினைவுகள் எல்லாம் வருது, மலரும் நினைவுகள் மாதிரிக்கு. பேபி நடுவில் படுத்து தூங்கிட்டு இருக்குது. அந்த அன்னைக்கு தான் அவங்க பேபியோட சந்தோஷத்தையே அனுபவிக்கிறாங்க. அந்த வீடு சிறுசாக இருந்தாலும் மீண்டும் அதில் ஒரு குடும்பம் பிறக்குது, அப்பா அம்மா குழந்தைன்னு. இப்படியே அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.